வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். டெட் எக்ஸாம் குறித்த முக்கிய அப்டேட் 2026. அதாவது இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டெய்லி 2 வீடியோ அப்லோட் ஆகும். அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் டெட் எக்ஸாம், காமன் டெட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய முக்கியமான நோட்ஸ் எல்லாம் அப்லோட் ஆகும். அதே மாதிரி 2வது வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படித்து முடிச்சுட்டு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி அப்படியே வந்து காமெடி கார்ட்டூன் ஸ்டோரியும் வந்து அப்லோட் ஆகுது. ஸோ ஸ்டடி நோட்ஸ்க்கு கொடுக்குற சப்போர்ட் வந்து அந்த காமெடி கார்ட்டூன் ஸ்டோரிக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க இன்றைக்கான நியூஸ் என்ன, அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 தொடர்பாக தற்போது பேசப்பட்டு வரும் வெயிட்டேஜ் மார்க் கோரிக்கை, தேர்ச்சி மதிப்பெண் குறித்து வெளியாகி வரும் தகவல்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள முக்கிய அம்சங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். வீடியோவை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து பார்க்குறவங்க புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை தொடர்பான புதிய அப்டேட்கள் வெளியாகும் போதெல்லாம் உடனுக்குடன் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். தற்போது வந்து சிறப்பு டிஇடி எக்ஸாம், அதாவது தற்போது சிறப்பு டெட் எழுதிய ஆசிரியர்கள் சார்பில் வந்து பணி அனுபவத்திற்கு ஏற்ப வெயிட்டேஜ் மதிப்பெண் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வந்து வலியுறுத்தப்பட்டு வந்துட்டு இருக்குது. 1 ஆண்டு பணி அனுபவத்திற்கு 1 மதிப்பெண் என்ற அடிப்படையில் 5 ஆண்டு அனுபவம் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மதிப்பெண்களும், 10 ஆண்டு அனுபவம் உள்ளவர்களுக்கு 10 மதிப்பெண்களும் வழங்க வேண்டும் என்பதே அந்த கோரிக்கையோட முக்கிய நோக்கமாக வந்து கூறப்படுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோரிக்கை ஏன் தற்போது அதிகமாக பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, டெட் தேர்ச்சி மதிப்பெண் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு தனது கொள்கை முடிவை வந்து நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்து வெளியாகியுள்ளன. அதனைத் தொடர்ந்து ஆசிரியர் அமைப்புகளும் தங்களது கோரிக்கைகளை வந்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல முயற்சி செய்து வந்துட்டு இருக்குது. மேலும் வந்து பணி அனுபவத்தை கருத்தில் கொண்டு வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் வழங்குவது குறித்து பல்வேறு கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் இது குறித்து அரசு அல்லது டிஆர்பி சார்பில் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வந்து வெளியாகலை. ஆனால் வந்து சில தரப்பினரின் கருத்துப்படி ஆசிரியர்களின் நீண்டகால பணி சேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் மதிப்பெண் வந்து வழங்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. ஆனால் அது தொடர்பான இறுதி முடிவு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான பிறகு தான் உறுதியாகும். எனவே வந்து சமூக வலைதளங்களில் வெளியாகக்கூடிய தகவல்களை மட்டுமே நம்பாமல் டிஆர்பி மற்றும் தமிழக பள்ளி கல்வித்துறை வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிப்பது ரொம்பவே முக்கியமானது. இந்த விவகாரம் தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக புதிய தகவல் வெளியாகும் உடனே அதனை தெளிவாகவும் விரைவாகவும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். புதுசான அப்டேட்டுக்கு வந்து நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் ஹைப் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும். ஸோ வந்து ஹைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.